Hello friends, welcome to 5 second GK. இந்த வீடியோவில் ராம்சார் சைட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் NS ராஜசுப்ரமணி. கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் GK நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோவில் ராம்சார் சைட்ஸ் இன் இந்தியா 2026 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலிருந்து ஒரு கொஸ்டின்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜூன் மாதம் 2026 நிலவரப்படி இந்தியாவில் உள்ள ராம்சார் தலங்கள் எண்ணிக்கை. விடை 100. சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த சதுப்பு நிலங்கள் ராம்சார் தலங்களாக அறிவிக்கப்படுகின்றன. ராம்சார் ஒப்பந்தம் ஈரானில் உள்ள ராம்சார் என்ற நகரத்தில் கையெழுத்தானது. அதனால் இந்த அங்கீகாரம் பெறும் இடங்கள் ராம்சார் தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சதுப்பு நிலங்களின் பாதுகாப்பிற்காக ராம்சார் ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையெழுத்தானது? விடை 2 பிப்ரவரி 1971. 2 பிப்ரவரி 1971 ஆண்டு ஈரானில் உள்ள ராம்சார் நகரில் நடைபெற்ற மாநாட்டில் சர்வதேச நாடுகள் ராம்சார் ஒப்பந்தத்தை மேற்கொண்டன. இந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிடும் நாடுகள் ஈரநிலம் என வரையறுக்கப்படும் பகுதிகளின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். பின் வருவனவற்றில் ராம்சார் ஒப்பந்தம் எதனுடன் தொடர்புடையது? விடை சதுப்பு நிலங்கள் பாதுகாப்பு. இந்தியாவின் 100வது ராம்சார் தலமாக அங்கீகரிக்கப்பட்டது எது? விடை ஜெயப்பிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயம். உத்தரப்பிரதேசத்தின் பாலியா மாவட்டத்தில் அமைந்துள்ள ஜெயப்பிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயம் இந்தியாவின் 100வது ராம்சார் தலமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் 13வது ராம்சார் தலமாக ஜெயப்பிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயம் உருவெடுத்துள்ளது. ஏப்ரல் 2026 இந்தியாவின் 99வது ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்ட ஷேகா ஜில் பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? விடை உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்தின் அலிகார் மாவட்டத்தில் உள்ள ஷேகா ஜில் பறவைகள் சரணாலயம் இந்தியாவின் 99வது ராம்சார் தலமாக அங்கீகரிக்கப்பட்டது. ஜூன் மாதம் 2026 நிலவரப்படி இந்தியாவில் அதிக ராம்சார் தலங்கள் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? விடை தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் 20 ராம்சார் தலங்கள் அமைந்துள்ளது. ஜூன் மாதம் 2026 நிலவரப்படி இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான ராம்சார் தலங்கள் தமிழ்நாட்டில் அமைந்துள்ளன. 2வது இடத்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் 13 ராம்சார் தலங்களுடன் உள்ளது. தற்போதைய மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவ் ஆவார். ராம்சார் ஒப்பந்தத்தில் இந்தியா கையொப்பமிட்ட ஆண்டு? விடை 1 பிப்ரவரி 1982. டிசம்பர் 2025 சத்தீஸ்கர் மாநிலத்தின் முதல் ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டது எது? விடை கோப்ரா நீர்த்தேக்கம். இது பிலாஸ்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ராம்சார் மாநாட்டின் கீழ் சர்வதேச ஈரநில அங்கீகாரம் பெற்ற முதல் இந்திய நகரங்கள் எது? விடை இந்தூர் மற்றும் உதய்பூர். ஜூன் 2026 நிலவரப்படி இந்தியாவின் மிகப்பெரிய ராம்சார் தலம் எது? விடை சுந்தரவன சதுப்பு நிலம், மேற்கு வங்கம். ஜூன் 2026 நிலவரப்படி இந்தியாவின் மிக சிறிய ராம்சார் தலம் எது? விடை ரேணுகா சதுப்பு நிலம், இமாச்சல பிரதேசம். ஜூன் 2026 நிலவரப்படி உலகிலேயே அதிக ராம்சார் தலங்களை கொண்ட நாடு எது? விடை
ஐக்கிய ராஜ்யம் UK. இந்தியாவின் முதல் ராம்சார் தலங்கள் எது? விடை சில்கா ஏரி ஒடிசா மற்றும் கெல்லாடியோ தேசிய பூங்கா ராஜஸ்தான் மாநிலம். உலக ஈரநிலங்கள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை பிப்ரவரி 2. தீம் 2026 வெட்லாண்ட்ஸ் அண்ட் ட்ரெடிஷனல் நாலேஜ் செலிப்ரேட்டிங் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். சமீபத்தில் இந்தியாவில் புதிதாக சேர்க்கப்பட்ட ராம்சார் தலங்கள் பட்டியல். ஏப்ரல் 2026 ஷேகாஜில் பறவைகள் சரணாலயம் உத்தரப்பிரதேசம். ஜனவரி 2026 பட்னா பறவைகள் சரணாலயம் உத்தரப்பிரதேசம். சாரிதந்த் ஈரநிலம் குஜராத். டிசம்பர் 2025 சிலிசர் ஏரி ராஜஸ்தான். கோப்ரா நீர்த்தேக்கம் சத்தீஸ்கர். அக்டோபர் 2025 கோகபில் ஏரி பீகார். ஜூன் மாதம் 2026 நிலவரப்படி இந்தியாவில் அதிகபட்ச ராம்சார் தலங்கள் தமிழ்நாட்டில் அமைந்துள்ளன. அந்த 20 ராம்சார் தலங்கள் என்னென்ன, எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னு பார்க்கலாம். ராம்சார் தலங்கள் தமிழ்நாடு 2026 சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம். தேர்த்தங்கல் பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம். நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் திருப்பூர். கழுவேலி பறவைகள் சரணாலயம் விழுப்புரம். கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர். லாங்குட் சோலை காப்புக்காடு நீலகிரி. சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம். மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம் ராமநாதபுரம். சுசீந்திரம் தேரூர் ஈரநில வளாகம் கன்னியாகுமரி. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் செங்கல்பட்டு. வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் ஈரோடு. கரிக்கிளி பறவைகள் சரணாலயம் செங்கல்பட்டு. பிச்சாவரம் மலையாத்தி காடுகள் கடலூர். பள்ளிக்கரணை சதுப்பு நில காப்புக்காடு சென்னை. உதய மார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம் திருவாரூர். காஞ்சிரங்குளம் பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம். வேம்பனூர் ஈரநில வளாகம் கன்னியாகுமரி. வடுவூர் பறவைகள் சரணாலயம் திருவாரூர். கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் திருநெல்வேலி. பாயிண்ட் காலிமேர் வனவிலங்கு மற்றும் பறவைகள் சரணாலயம் நாகப்பட்டினம். நண்பர்களுக்கான கேள்வி: இந்தியாவின் 100வது ராம்சார் தலமான ஜெயபிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.